ராம் ராம் மாமா. ராம் ராம். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ மடி விழுப்பு இதெல்லாம் வந்து சொல்றா. இதெல்லாம் முன்னாடி வந்து தாத்தா பாட்டி தாத்தா கொழு பாட்டி கொழு தாத்தா அம்மா அப்பாலாம் வந்து நிறையா வந்து பண்ணின்னு வந்து இருக்கா. ப்ராக்டிக்கல் லைஃப்ல இதெல்லாம் எவ்வளோ வந்து டே டு டே பாசிபிள்னு வந்து தெரியல. ஸோ அப்படி இருக்கச்சே இதோட ரெலவன்ஸ் வந்து என்னது? இதெல்லாம் பண்ண முடியலன்னா பரவாயில்லையா? அப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவா பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணணும்? பண்ண முடியல அப்படின்னு கொஞ்சம் கவலைப்படுறவாளுக்கு என்ன வந்து ஆன்சர்? அடி விழுப்பு எல்லாம் வந்து புதுசு கிடையாது. காத்துக்குள்ள வந்தா காரணம் கண்டு வரா, இது மடி அப்படின்னு. வந்த உடனே வெளியில போயிட்டு வந்தா குளிக்கிறா, துணியை வச்சுட்டு குளிக்க போறா. ஒருத்தர் சாப்பிட்ட தட்டுல இன்னொருத்தர் சாப்பிட மாட்டா, ஒருத்தர் சாப்பிட்ட டம்ளர்ல இன்னொருத்தர் சாப்பிட மாட்டா. அன்னைக்கு துணியை உணச்சுதான் கண்டிப்பா அப்படின்றதெல்லாம் மடி ஆச்சாரம் விழுப்பு அப்படிங்கிறோம். இது உலகம் பூரா 2020-21 பண்ணலாம் பண்ணலையா? ஆமா, கொரோனா டைம்ல எல்லாருக்குமே வந்து நிறைய சேலஞ்ச் இதெல்லாம் பண்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஏன் பண்ணல? பண்ணலாம், ஹெல்த் கான்சியஸ்ல பண்ணலாம். ஹெல்த்துக்கு தான் பண்ணோம், நோய் தொற்று நிறைய இருந்தது. அது அந்த ஹெல்த் கான்சியஸ் உங்களுக்கு டெம்பரரி பீரியட்ல நீங்க பண்ணலவா பர்மனண்டா பண்ணிடணும். ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல இதனால வந்துருமோன்னு பயந்துட்டு நீங்க ஒண்ணு பண்றதுக்கு எப்பயுமே வரக்கூடாதுன்னு பண்றதுதான் மடி விழுப்பு. இது ஒரு செல்ஃப் டிசிப்ளினை தவிர்த்து இது அடுத்த வாழை வந்து அவ மடியா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ மடியா இருக்கா, அவ ஆச்சாரமா இருக்கா, அவ அனுஷ்டானமா இருக்கா அப்படின்னா அவங்கள அவ கட்டுப்படுத்தல. அப்படி ஆச்சாரமா இருக்கிறவ நன்னா இருக்கல, வியாதி இல்லை வெக்க இல்லை, நன்னா இருக்காங்க. அதுல உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இருக்கிறது எனக்கு தோணல. உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம மேல என்ஃபோர்ஸ் பண்ணுவாளோ அப்படின்றதுதான் ஒரே பயம். என்ஃபோர்ஸ் பண்ற நம்ம எமிரேட் பண்ணுவோங்க. பார்த்துட்டு காலை நிமிண்டு உள்ள போறது தப்பா? அதெல்லாம் ஓகே. வெளியில போயிட்டு வந்த உடனே குளிக்கிறது தப்பா? அவளோட சொந்தமா ஒரு டம்ளர் தட்டு வச்சுக்கிறது தப்பா? துணியை துவச்சி கட்டிக்கிறது தப்பா? இன்னொருத்தர் மேல படாம கடை இருக்காம வாழறது தப்பா? எல்லாம் தப்புன்னு பார்த்தா நீங்க என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ லாஜிக்கலா இது எல்லாமே ரைட்டு தானே. வெளியில போறோம் வரோம், யாருக்குடைய பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், ஏதாவது ஒரு மேல பட்டிருக்கலாம், ஏதாவது ஆஜிஸ்டா மேல உடம்பு சரியில்லாமல, அதனால ஆத்துக்கு வந்து குளிக்கிறோம், அதை மடிங்கிறோம். சயின்ஸ் படி நீங்க பண்ணலாம் நியாயங்கள். ஆனா மடின்னு பண்ணா ஒத்துக்க மாட்டீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஒருத்தர் சாப்பிட்டா டம்ளர்ல இன்னொருத்தர் சாப்பிடுவோம். அவாவா டம்ளர் வச்சிருக்கா, அந்த டம்ளர் தான் அவா சாப்பிட்றா ஆத்துல. சில குழந்தைகளுக்கு சூப்பி சாப்பிட்றது. ஆனா கொரோனா போது யாருமே சூப்பி சாப்பிட மாட்டா, யாருமே அடுத்த டம்ளர் யூஸ் படுத்த மாட்டா. அவாவா தனி டம்ளர், தனி தட்டு, தனி ட்ரெஸ்ஸு. ஆத்துல அங்கேயா கொண்டாட்டியா இருந்தாலும் தட்டை ஒரு தட்டை மாற்றி சாப்பிடல. இது பரம்பரை ஆச்சாரம் மடி. எனி சயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்பிரதாயம், எனி சம்பிரதாயம் இஸ் ஈக்குவல் டு சயின்ஸ். நம்ம அந்த சம்பிரதாயம் சாஸ்திரம் நினைச்சிட்டு ஒதுக்கிட்டோம்னா எல்லாமே சயின்ஸ் தான், நம்ம ஒத்துக்க மாட்டோம். சயின்ஸ்ல என்ன சொல்றதோ அதுதான் நம்முடைய பெரியவா மகான்கள் சம்பிரதாயம் சாஸ்திரம்னு சொல்லிட்டு இருந்தா. அப்ப ஆத்துல சாணி போட்டு முழுகிறோம் அப்படின்னா சாணி ஒரு கிருமி நாசினி அப்படின்னு ஒரு சயின்ஸ். ஸோ சாணி போட்டு மெழுகினா அந்த இடத்துல எந்த கிருமியும் வராது வாசல்லையோ அப்படின்னுட்டு. நம்ம அதை சயின்ஸா பண்ணாம சாணி போட்டு முழுகணும்னு அவசியம் கிடையாது, வாசல்ல கோலம் போடணும்னு அவசியம் கிடையாது, சாப்பிட்ட உடனே எச்சப்படணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு எல்லாம் சயின்ஸ் தானே. இதெல்லாம் இதே மடி ஆச்சாரம் அப்படிங்கிறோம், நம்ம எல்லாமே சயின்ஸ் தானே. செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது தான் மடி. அது இருக்குன்னா இருக்கலாம், இருக்க வேண்டாம்னா இருக்க வேண்டாம். நம்ம டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கா. மடின்ற பேர்ல இல்லாம டிசிப்ளின் ஆக்கிறோம் நிறைய பேர் இருக்கு. அவளுக்கு மாதிரி யங்ஸ்டர்ஸ்லயே நான் பார்த்துருக்கேன். மடின்னு கிடையாது, ஆனா வெளியில போயிட்டு வந்த உடனே குளிக்கிறா, வெளியில போயிட்டு வந்த உடனே தேர் ஓன் ப்ரோட்டோகால்ஸ். அவ தனியா அவளுக்கு தட்டு நம்ம வச்சுட்டு இருக்கா. இது அவ மடின்னு சொல்லல, இது ஃபாலோ இட் அஸ் எ டிசிப்ளின் தான். எனி மடி எனி ஆச்சாரம் இஸ் எ செல்ஃப் மேட் டிசிப்ளின் ஃபார் எ பர்ஃபெக்ட் லிவிங். I don't think so anything wrong in it. ஃபோர்ஸ் பண்றா, கம்பல் பண்றா அப்படின்னா கம்பல் பண்றாம நம்ம நடந்துக்கிறோம். நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம், இல்லை டு எக்ஸ்டென்ட் பாசிபிள் அதை ஃபாலோ பண்ணான்னு கம்பல் பண்ணுற அவசியமே கிடையாது. யாருமே பழைய காலத்து மடியெல்லாம் இப்போ இல்லை. நிறைய வைப்ரண்ட் சேஞ்ச் ஆகிடுத்து. இன்னைக்கு என்ன முடியுமோ அதுதான் பண்ணிட்டு இருக்கான்.
ஸோ அதை நம்ம வந்து கோஎஸ் பண்ணுறோம், கம்பல் பண்ணுறோம், ஃபோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளே ஒரு கற்பனை வைக்கமே தவிர்த்து மடிங்கிறதும் முடிஞ்ச வரைக்கும் மடி ரைட்டு இதை ஃபாலோ பண்ணலாம், நம்மளால என்ன முடியுமோ அதை ஃபாலோ பண்ணலாம். துணியை வந்து உணர்த்தி அன்னன்னைக்கு உணர்த்தி காய போடுறோம். அன்னைக்கு வாஷிங் மிஷினில் போட்டு நம்ம வச்சிருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். அவள் உணர்த்தி காய போட்டு எடுத்துக்கிறா, அவள் துணியை தனியாக, இன்னைக்கு எல்லா துணியும் மொத்தமாக ஒன்றா போட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அதே மடி ஆச்சாரம் தான் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல நமக்கு எப்படி உரிமைக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கமே தவிர்த்து எல்லாரும் மடியாத்தான் இருக்கும், எல்லாரும் ஆச்சாரமாக தான் இருக்கும். அவ வழியில மடி ஆச்சாரமாக இருக்காளே தவிர்த்து யாரும் அதை விட்டுட்டு இல்லை. ஓ அது சரி. இப்போ மடி ஆச்சாரம்னு சொல்லாம அவ டிசிப்ளின்னா அவளுடைய செல்ஃப் டிசிப்ளின்ல இதெல்லாம் ஃபாலோ பண்றதும் அதுவே போருமா? இப்போ ஒரு நியூ ஏஜ் கப்பலா இருக்கா, இல்ல காலேஜ் போயிட்டு வர பசங்க வந்து இருக்கா, அவளோட கோட்பாட்டுக்கு ஏத்த மாதிரி வந்து சுத்தமா வந்து இருக்கிறது, ஒரு டிசிப்ளினோட வந்து நடந்துக்கிறது, நல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க வந்து மரியாதையா எல்லாரையும் நடத்துறது, அவ வந்து சுத்தபத்தமா வந்து இருக்கிறது, இப்படி இருந்தாலே போருமா? அத மடி ஆச்சாரம்னு சொல்லாம ஆனா அதோடைய தாத்பரியத்தை ஃபாலோ பண்ணாலே அதுக்கு உண்டான பலன் வந்து இருக்கா? அதுதான் பெரியவா பண்ணா. பெரியவா யாரும் இதை பண்ணுன்னு சொல்றேன். முதலே சொன்ன மாதிரி இதெல்லாம் பார்த்து கத்துக்கிற விஷயங்கள், சொல்லி கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் கிடையாது. நம்ம பார்த்துக்கிற பெரியவா பண்றத பார்த்து கத்துக்கிற விஷயங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் கல்ச்சருக்கும் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்தியன் கல்ச்சர்ல வண்டி ஓட்டும் போது குறுக்க யாராவது வந்து ஆறு நடிச்சு அவளை திட்டின்ண்டே போவோம். பட் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல குறுக்க யாராவது போனால் வண்டி ஆரம்பினா அரப்பெல்லாம் முடிய நிறுத்திடுவோம். இப்போ ரெண்டுமே நம்ம பார்க்குறோம். இதில் எது நல்லா இருக்கு? வயசானவங்க கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா அரை மணி நேரமும் வண்டி நிறுத்துறது செல்ஃப் டிசிப்ளினா, இல்லை ஆறு நடிச்சுனே வந்து அவளை பயன்படுத்துறது செல்ஃப் டிசிப்ளினா? நிக்கிறது தான் செல்ஃப் டிசிப்ளின். இதை வந்து மடிங்கிறோம். இது நிற்கிறது செல்ஃப் டிசிப்ளின்னு தெரிஞ்சதுனால அடுத்த வாழ்க்கை ஹிதமாக ஒரு காரியம் பண்ணால் அது மடி. ஹிதம் இல்லாத போது அது மடி இல்லை, அவ்வளோதான். நம்ம சௌரியத்துக்கு வாழ்ந்தா வாழலாம் அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இதுதான் சௌரியம் அப்படின்னு வாழறது. இப்போ நமக்கே தெரியும் இல்லையா, துணி ஓரளவுக்கு மேலே 2 நாளைக்கு மேலே துணியை போட முடியுமா? நம்ம போட மாட்டோம். பெரியவா அன்னன்னைக்கு போட ஆத்தங்கரையில் இருந்தால் அந்த இலிப்பே காத்த ஆத்தங்கரையில் குளிச்சுட்டு துவச்சிட்டு உணர்த்திட்டு அன்னன்னைக்கு அவளால் பண்ண முடிச்சுது. இன்னைக்கு நம்மளால டெய்லி பண்ண முடியல, அதனால 2 days 3 days ஒன்ஸ் இன்னைக்கு துவச்சிக்கிறோம். மற்றபடி எல்லாரும் என்ன முடியுமோ இதுதான் நம்ம மடி ஆச்சாரம். விழுப்பு மேலே பட்டா விழுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தூக்கி ஆஸ்பத்திரி போயிட்டு இருந்தால் விழுப்பு குளிக்கிறோம். டாக்டர்ஸ்லாம் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறா, கையில் க்ளவுஸ் இல்லாமல் யாரையும் பார்க்கறது இல்லை. அப்போ அது மடியாக ஆச்சாரமாக விழுப்பாருன்னா இட்ஸ் ஒன்லி சயின்ஸ், அவ்வளோ. இப்போ ஒரு நல்ல லிவிங்க்கு பேசிக்கா ஒருத்தர் என்ன வந்து பண்ணணும்? இப்போ இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கு, ஆனா எனக்கு இதுல ரொம்ப வந்து விஷயம் வந்து தெரியலன்னா கூட என்னெல்லாம் வந்து பேசிக்கா ஒருத்தர் வந்து அவளுடைய டே டு டேல வந்து ஃபாலோ வந்து பண்ணலாம்? வாத்தி பெரியவா என்னென்ன பண்ணாலோ அதில் என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணா போதும். அவள் வாழ்க்கையில் பெரியவா இருப்பா. அவள் நீ வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாலும் அதில் என்ன நம்மளால பண்ண முடியுமோ அதை பண்ணா போதும். அதுக்கு மேலேயே வேண்டாம், அதுக்கு கீழே வேண்டாம், அதை கொஸ்டின் பண்ணவும் வேண்டாம். முடியலையா தப்பு கிடையாது, பெரியவாளும் ஒத்து. ஆனால் தேசாச்சாரங்கள்லாம் இருக்கு, இட ஆச்சாரங்கள் இருக்கு. நம்ம இருந்த நிலை வேற, இன்னைக்கு இருக்கிற நிலை வேற. நம்ம பெரியவா இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலை வேற. அவ இருந்த இடங்கள் வேற, நம்ம இருக்கிற இடங்கள் வேற. அதனால அது எந்த மட்டும் நல்லா ஃபாலோ பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணாலே சுக்கியமா இருக்கும். சம்பிரதாயத்தையும் சாஸ்திரத்துக்கும் விரோதம் இல்லாம எது பண்ணாலும் சரி, அவ்வளவுதான். தேங்க்யூ மாமா. ராம் ராம். ராம் ராம்.